இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அக்கௌண்ட் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டும் அதே மாதிரி அக்கௌண்ட் ஆஃபீஸர் 2 டைப்பாக போஸ்டிங் வந்துருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 230 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக மத்திய அரசு கொண்டு வந்துறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஒரு ஜாப் போட்டிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 2000 இந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீ தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ செலவு பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 ரூபா பே பண்ணி விண்ணப்பிங்க. இந்த ஜாப் கிடைச்சின்னா உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 56,100 ரூபா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 56,100 ரூபா மட்டும் கிடையாது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அலவன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். டிஆர்ஏ ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்லாம் இருக்கும். அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி 25 ரூபா செலவு பண்ணுறதுக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோமா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 56,100 ரூபா சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்காதே போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு வருது, இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி நீங்கள் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரிய பிஹெச்டி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதுகலை இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்கல. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான என்னென்ன வழிமுறைகள் எப்படிலாம் விண்ணப்பிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்தாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் விண்ணப்பிக்கலான்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷனும் திறன் இருந்துச்சுன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புது வியூவர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக அமையும். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளைங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தீங்களா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகுது. யூபிஎஸ்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவை கிடையாது. நீங்கள் லாகின் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க எல்லாம் படித்து பார்த்துட்டு அடுத்த மேலே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ண சொல்கிறாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மூணாவதும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ண என்னங்கிறது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அது படித்து பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ண சொல்கிறாங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு 4வதாக அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ எக்ஸாமினேஷன் நோட்டீஸ் சொல்லியிருக்குது. அது நீங்கள் பார்த்துங்க. அப்ளை ஃபார் எக்ஸாமினேஷன் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தகவலாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மை அப்ளிகேஷன் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பேமெண்ட்லாம் நீங்கள் எல்லாமே முடிச்சு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டெப்பும் வந்து பார்த்திங்கன்னா நாம் இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரிவாக நான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப டைம் ஆகும். இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். இந்த இடத்துல தான் வந்து மத்திய அரசின் கீழே வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வரும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா துறைன்னு சொல்லலாம். இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்து பார்த்திங்கன்னா 230 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஓ அண்டு ஏஓன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பமும் திறமையும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வாங்க. மொத்தம் இந்த 230 வேகன்சியில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட் ஆஃபீஸர்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். இதில் 156 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரைவேட் ஃபண்ட் கமிஷனராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 74 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி நான் பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் என்போர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண யூனிவர்சிட்டியில் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரைவேட் ஃபண்ட் கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் பேச்சுலர் டிகிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் கம்பெனி லா, அப்படின்னா லேபர் லா, இந்த மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிட் நாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கும் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரைவேட் ஃபண்ட் கமிஷனருக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ். எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் பார்க்கலாம். சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த லெவல் 8ங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் 19,500 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 56,100 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கமிஷனர், உதவி கமிஷனர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இந்த பிஎஃப்னதில் 56,100 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஆர்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் ரெக்குயர்மெண்ட் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எக்ஸாம் சென்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் நீங்கள் முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். எக்ஸாமில் 6 பாஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். ஃபீமேலு, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி, எக்ஸர்வீஸ்மேனு, பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. அதர் கேண்டிடேட் ஓபிசி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஆன்லைனில் தான் பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எப்பயுமே பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு அதுக்கு மேலே உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பீங்க. அடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் இருந்தால் பே பண்ணுங்கள், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்டு பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 29/7/2025. அதே மாதிரி லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 18/8/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கு, அதேமாரி வாட்ஸ்அப், சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பயனடையிட்டோம். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.